தயவுசெய்து நல்ல கதையாக எடுத்து நடிங்க சூர்யா. எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 3வது தடவை அமரனே போய் உட்காந்துருக்கலாம் போல. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லுவாருன்னு இப்போ 4 காஃபி குடிக்கணும், இப்போ ஜண்டு பாம்பு அமுத்தாஞ்சன் என்னென்ன இருக்கோ எடுத்து தடவணும். தலை வலிக்குது பாஸ். எங்கே தேடி பார்த்தாலே கதையே காணுங்க. இப்போ கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாளாக திரிஞ்சும் டிக்கெட் கிடைக்கல. அதில் கம்ப்ளீட்லி கிரிஞ்சு ஸ்டோரியாக எடுத்து வச்சு ஒரு சாங் பார்த்தீங்கன்னா சிம்பிளி அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துற மாதிரியே போட்டு வச்சிருக்கிறாங்க. 3Dன்னு வேற எடுக்கிறாங்க. 3Dன்னு எடுத்து கண்ணு தான் வலிக்குது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு ஒருத்தர் கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. படம் சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ். படமே கதையே இல்லைங்க. எங்கே தேடி பார்த்தாலே கதையே காணுங்க. நான் இத்தனைக்கும் ஒரு சூர்யா ஃபேனாக இருந்து நான் அதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். கதை எங்கன்னா தேடி பார்த்தா ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே கதை இல்லை. ஸோ வந்து சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது. இந்த மாதிரி படங்களை ஒத்துக்கிட்டாருன்னா இன்னும் மார்க்கெட் காண போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து இப்போ கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாளாக திரிஞ்சும் டிக்கெட் கிடைக்கல. ஓகேங்களா? ஆனால் இந்த படத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ண உடனே புக் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு காலியாக இருந்தது. இதே மாதிரி போக அடுத்த வெள்ளிக்குள்ளே இன்னும் காலியாகிடும். இதில் போயிட்டு 1000 கோடி 2000 கோடிலாம் சொன்னால் பிம்பிளிக்கு பியாபி தான் ஞாபகம் வருது. சூர்யானா ஒரு கதை இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே 3D எஃபெக்டில் தான் சும்மா 3D நம்ம கேம்ஸ் ஆடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு சீனாவது ரசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட இல்லைங்க. சூர்யானாலே நாங்கள்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிக்கிற ஆள். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காக்காவில் ஓடி வருவார் அந்த பீச்சில், அந்த ஃப்ரேம் அப்படியே இருக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கதையில் நுழைச்சி ஸ்கிரிப்டே சரியில்லைங்க. கதை டைரக்ஷனும் சரியில்லை, கதையும் இல்லை. மொத்தத்தில் கம்ப்ளீட்லி கிரிஞ்சு ஸ்டோரியாக எடுத்து வச்சுருக்காங்க. கதையே இல்லைன்றேன். அப்போ என்ன கதையை நான் சொல்கிறது சொல்லுங்க. அவங்க வந்து பேரலாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது எங்கேயுமே சிங்க் ஆகுது. சூர்யானா நான் நிறைய சொல்லுவேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் சொல்லணும்னு பார்க்குறேன். பட் இந்த கதையில் தேடி பார்த்தாலும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சூர்யா படத்துக்கு நான் 20 நிமிஷம் முன்னாடியே எழுந்து வந்து நிற்கிறேன். நான் போகலாமா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இருக்கு. எங்கேயுமே ரசிச்சு பார்க்குற மாதிரி இல்லை. கதை சரி பாட்டாவது ரசிக்கிற மாதிரி இருக்கான்னா ஒரு சாங் பார்த்தீங்கன்னா சிம்பிளி அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துற மாதிரியே போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பிஜிஎம் ரசிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரசிக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை சூர்யா தராருன்னு சொல்ல மாட்டேன். சூர்யா இந்த கதைக்கு ஒத்துக்கினா இந்த டைரக்டரும் ஸ்கிரிப்ட் எழுதினவங்களும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க மக்களுக்கு. அதனால 2000 கோடி எல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. போட்ட பணம் வந்தால் பெரிய விஷயம். இது தேவையில்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அமரனோட சக்ஸஸை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. இது இன்னொரு 1 வாரம் தள்ளி கூட வந்திருக்கலாம். சிவனேன்னு அந்த படம் ஓடி இருந்தது. அந்த படத்தோட பிஸ்னஸையும் கெடுத்து இவங்க பிஸ்னஸும் பெருசாக வரப்போதான்னு பார்த்தா ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இப்போ போட்ட பணம் வந்ததுன்னா பெரிய விஷயம். வருமானு எனக்கு தெரியல. 3Dன்னு வேற எடுக்கிறாங்க. 3Dன்னு எடுத்து கண்ணு தான் வலிக்குது. அதை போட்டு ரொம்ப நேரம் பார்க்கவும் முடியல. அந்த 3Dனா எடுத்து ஏதாவது சில சீன்ஸை ரசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ரசிக்கிற மாதிரி இல்லை. சும்மாவே எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கன்னா கதை இருக்கான்னு நானும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு. ஒருத்தர் கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. எனக்கு தான் பிடிக்கலையா இல்லை அவங்களுக்காவது பிடிக்கலையான்னு கேட்டால் அவங்களும் ஆமாங்க என்னத்தை சொல்கிறதுனே தெரில. ஒரு யூடியூபர்ஸ்லாம் கூட சில பேர் வந்திருந்தாங்க. அவங்களே பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன ஏதாவது தோணுதா, பாசிட்டிவாக ஏதாவது தோணுதான்னா இல்லை அப்படின்றாங்க. ஸோ சூர்யாவோட மார்க்கெட் இது தேவையில்லாமல் விழுத்துது இந்த படம். ஆல்ரெடி 2.5 years லேட்டாக வந்துருக்கு. கடைசியில் இன்னும் ட்ராபேக் தான். தயவுசெய்து நல்ல கதையாக எடுத்து நடிங்க சூர்யா, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சூர்யாவில் நாங்கள்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் எவ்வளோ ரசிக்கணுன்னாலும் தயாராக இருக்கோம், எத்தனை தடவை பார்க்கணுன்னாலும் தயாராக இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கதைகளை எடுத்து உங்களை நீங்களே கெடுத்துக்க வேணாம், அதான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலாக அவங்க நியூவாக ட்ரை பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில். பட் அந்த டெக்னிக்கலாக நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கணும்ல, அப்படி இல்லை. ஏன்னா அந்த கதையோட இது வந்து இப்போ பண்டைய காலத்துக்கு போகுது. அதுவும் அதில் இவங்களோட டிஃப்ரெண்ட் ஃபேஷன் கான்செப்ட் வந்து இதோட கான்செப்ட் இதான்னு வச்சுட்டாங்க, இதான் தீம்னு வச்சுட்டாங்க. இந்த தீமுக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறதுனால அது ஒன்றும் பெருசாக ரசிக்கிற மாதிரி இல்லை. இதில் 3D வேறு எஃபெக்ட் போட்டு கொல்லணுமா, சோதிச்சே கொள்கிறாங்க. என்னத்தை சொல்ல, எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 3வது தடவை அமரனே போய் உட்காந்துருக்கலாம் போல். 2 தடவை பார்த்தே சலிக்கல. சூர்யா படத்தில் இப்படி ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மோசம். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஒத்துக்காதீங்க சூர்யா ப்ளீஸ். அதானே எந்த ஆஃபும் இல்லை. கதையை தேடி பார்த்தாலும் இல்லைன்றனே. கம்ப்ளீட்டாக கிரிஞ்சாக எடுத்திருக்காங்க. 9:28க்கு ஆரம்பித்த படம் 10 o'clock வரைக்கும் அந்த ஹீரோயின் பார்ட்டை காமிக்கிறாங்க. அதுவும் வெறும் ஏதோ ஒரு மாதிரி போகுது.
அது எத்தனை பேர் அந்த கதையை உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கே புரிஞ்சு நடிச்சாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி தான் இருக்குது இதில். அப்புறம் இந்த போஸ் எல்லாம் பார்க்குறச்ச ஏற்கனவே அவர் டிஎம்கேவோட ஆளா, அவர் அந்த ரோமானியர்கிட்டருந்து பைசா வாங்கும்போது அதே மாதிரியே இருக்குது. ரியாலிட்டியே அப்படியே படத்தில் காமிக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு போஸை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஞாபகம் தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாஸ் மட்டும் நல்லவராக காமிக்கிறாங்க. மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை பாஸ். பாட்டு தான் அம்மன் கோயிலில் ஊற்றுற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் அது கூழ் ஊற்றும் போதெல்லாம் அந்த சாங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நான் பேசணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ளூ சட்டை மாறன் தான் பார்த்துட்டு படத்துக்கு வருவோம். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லுவாருன்னு இப்போ ஆவலோடு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக நல்லா இருக்கிற படத்தையே அவர் கழுவி ஊற்றுவார். இந்த படத்தை எவ்வளோ ஊற்ற போகிறாருன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். நல்லா இருக்கிற படத்தையே கழுவி ஊற்றுற மனுஷன் இந்த படத்தை என்ன பண்ணுவார் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 2000 கோடியெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சீமான் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா பிம்பிலிக்கு பிஆர்பி. ஐயோ, நீங்கள் பில்டப் விட்றீங்களோ பீலா விட்றீங்களோ, கதை இருந்ததுன்னா படம் ஓட்டு போகுது. கதையே இல்லைன்றேன். கதையே இல்லைன்னும் போது நீங்கள் எப்படி ரசிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. ரசித்து நீங்கள் இந்த நான் அதாவது இப்போ ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாங் ஒன்று வரும்ல, அந்த சாங்க்கு அந்த பிட்டுக்காகவே நான் 2வது தடவைலாம் வந்து பார்த்தேன். அது ஒரு மாதிரி அந்த வில்லனோட பிட்டு நல்லாயிருக்கும். அந்த வில்லனை அந்த டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள், வில்லன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சா அந்த படம். அந்த சீனுக்காகலாம் நான் 2வது தடவை அந்த மாதிரி ஒரு சீனுக்காக. அதே மாதிரி 7ஆம் அறிவில் சூர்யாவோட கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக அந்த ஒரு சீனுக்காக நான் 2வது தடவைலாம் வந்து பார்த்தேன், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ரசித்து எதாவது பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு கூட இல்லை பாஸ், ஒரு பிட்டு கூட இல்லை. நான் சொல்கிற பிட்டுனா நல்ல சீன் இல்லைன்னு சொல்ல வரேன், ரசிக்கிற மாதிரி சீன் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் மற்றபடி ரெகுலராக எடுக்காமல் ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த புது கண்டென்ட் வந்து நீங்கள் நல்லா ரசிக்கிற மாதிரி கொண்டு போகலாம்ல. சொதப்பி அப்படியே பிசிபிளா பார்த்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க படத்தை. என்னத்தை சொல்கிறது, பணமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. 4 காஃபி குடிக்கணும். இப்போ ஜண்டு பாம்பு அமுத்தாஞ்சன் என்னென்ன இருக்கோ எடுத்து தடவணும். தலை வலிக்குது பாஸ். சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யா படத்தில் இப்படி ஒரு நிலமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தயவுசெய்து சூர்யா நீங்கள் நல்ல கதையாக எடுத்து நடிங்க. இந்த மாதிரி கதை எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டு அப்புறம் காணா போயிடும். ப்ளீஸ் உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நாங்களாம் உங்கள் ஃபேன்ஸு, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். தயவுசெய்து இந்த மாதிரி கதைகளை ஒத்துக்காதீங்க. நல்ல கதையாக எடுத்து தயவுசெய்து நடிங்க.